வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்ட் 4 பாஞ்சாலங்குறிச்சி வீழ்தல் 1799 செப்டம்பர் 5ஆம் நாள் மேஜர் பானர்மேனன் தன்னுடைய படையை பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி நகர்த்தினார். ஆங்கில படை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் அனைத்து செய்தி தொடர்புகளையும் துண்டித்தது. கல்லர்பட்டியில் நடந்த சண்டையில் சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டார். கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பிச் சென்றார். களப்பூர் காடுகளில் மறைந்திருந்த கட்டபொம்மனை புதுக்கோட்டை ராஜா விஜயரகுநாத தொண்டைமான் கைது செய்து கம்பெனியுடன் ஒப்படைத்தார். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வீழ்ந்த பிறகு பானர்மேன் கைதிகளை பாளையக்காரர்களின் அவைக்கு அழைத்து சென்று ஒரு விசாரணைக்கு பிறகு அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தார். நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியன் சிரச்சேதம் செய்யப்பட்டார். அக்டோபர் 16ஆம் நாள் பாளையக்காரர் அவையின் முன் கட்டபொம்மன் விசாரிக்கப்பட்டார். அடுத்த நாள் அக்டோபர் 17, 1799 அன்று கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். இவ்வாறாக கட்டபொம்மனின் வீரம் பற்றி பல நாட்டுப்புற கதைப்பாடல்கள் இன்றும் பெருமையாக